பூஜை முடிந்ததா? ஆம். இது எதற்காக? நம் க்ஷேமத்திற்காக. இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பூஜை? இன்றுடன் முடிந்தது. இதோ பிரசாதம். சரி, நான் வருகிறேன். நாதா, நாதா, ஒரு பிரார்த்தனை. என்னது? இதுவரை இந்த ஆசிரம பிராந்தியத்தை நான் ஒரு முறை கூட பார்த்ததில்லை. தாங்கள் தினசரி செல்லும் இடங்களுக்கு என்னையும் அழைத்து செல்ல வேண்டுகிறேன். இது என்ன கோரிக்கை? இதையா விரும்பினேன்? ஏன்? உன் மிருதுவான பாதங்கள் நோக்க காற்றில் கல்லிலும் முள்ளிலும் நடந்து வருவது கஷ்டமாச்சு. தாங்கள் மாத்திரம் சுக்குமாரர் அல்லவா? தங்களுக்கு இல்லாத சிரமமா எனக்கு? தயவு செய்து அனுகிரகிக்க வேண்டும். எல்லா அனுகிரகம் வேண்டும் குமாரி. நமஸ்காரம். கல்யாணம் சமயத்தில் வந்தீர்கள். மகர்ஷி, சாவித்திரி என்னுடன் ஆரண்யத்துக்கு வர வேண்டுமா? ஏன் அழைத்து செல்கிறீர்களே? சரியான இடத்தில் தான் சொல்ல வந்தேன். தங்கள் சிஷ்யை சார்பில் தானே தாங்கள் பேசுவீர். தங்கள் இஷ்டப்படியா? வா. தீர்க்கசனங்களே பவ. சாவித்ரி, ஜாக்கிரதை. வானோ நீல கானகமே தானந்தமே. வானோ நீல கானகமே தானந்தமே. வானோங்கிய நீல கானகமே தானந்தமே. வந்தால் சேர்வையில் காசிருந்தது பாடிந்தோ நான் வந்தால் சேர்வையில் காசிருந்தது பாடும் பல பறவை கூடி மகிழ்ந்து பாடும் தீர்ப்புகளே பேரானந்தமே. வானம் காவும் மாமலை பார்னி. வானம் காவும் மாமலை பார்னி. என்றுமில்லாத தொங்கரியமுடன் சேர்ந்து வந்தால் உண்மையாய் பிரம்மானந்தமே. நானோ சாவித்ரி, நீங்க சீக்கிரம் உட்கார். இந்த மரத்தின் காய்ந்த கிளைகளை வெட்டிக் கொண்டு சீக்கிரம் போவோம். நாதா, இன்று நான் வெட்டுகிறேன். கோடர் ஏந்துவதற்கல்ல இந்த கைகள். கொடுத்துதான் தருங்களேன். வேண்டாம், நான் சொல்வதை கேள். இவ்வளவுதானா? சரி சரி, உன் இஷ்டப்படிச்சு. சொன்னால் கேட்டாய. வா வா, உட்கார்.
உட்காருங்க. தர்மராஜா, எங்களால முடியல. சத்தியமான அனுபவம் முடியவில்லை. என்ன அனுபவம் முடியவில்லையா? நீங்களா இப்படி சொல்கிறீர்கள்? அல்லது உங்களுக்குள் வேறு யாராவது புரிந்து கொண்டு சொல்கிறார்களா? இல்லை தர்மராஜா, நாங்கள் கூறுவது உண்மை. அவன் அருகில் சென்றால் அனல் வீசுகிறது. 1000 சூரியர்கள் சேர்ந்து ஜுவாலை வீசுவது போல இருக்கிறது. என்ன விந்தை இது? நரப்பாதிகளை அக்னி தூண்களிலும் அகாத நெருப்பு குண்டங்களிலும் கொண்டு போய் சித்திரவதை செய்யும் சூழர்களா இப்படி ஒரு நர மனிதனுடைய உயிரை கொண்டு வர பயந்து ஜுவாலை வீசுகிறது, அனல் தரிக்கிறது என்கிறீர்கள்? உங்கள் மடையர்களா? நமஸ்கரிக்கிறேன். நாராயண. யம தர்மராஜனே, உன்னுடைய ராஜ்யம் சரிவர நடந்து வருகிறதா? உன் அதிகாரம், ஆட்சி, குந்தகம் ஏதுமில்லாமல் நடைபெற்று வருகிறதா? ஏது உன் முகத்திலும் உன் பரிவாரங்கள் முகத்திலும் ஏதோ கலக்கம் காணப்படுகிறதே? ஒன்றுமில்லை. இதுவரையிலும் நான் கேட்காத விந்தையாக இந்த கிங்கரர்கள் வந்து ஒரு சங்கதி சொன்னார்கள். அதை நான் கேட்கலாமோ? பூலோகத்தில் இந்த உயிரையும் ஒரு நொடியில் கொண்டு வரும் இந்த சூரர்கள் இன்று அதிசயமாக ஒரு உயிரை கொண்டு வர முடியாமல் தவிக்கிறார்கள். யார் உயிர் அது? அந்த சத்தியவான் உயிர். சத்தியவானா? ஓ, அந்த சத்தியவானா? அன்றொரு நாள் பேசிக் கொண்டிருந்தோமே, சாவித்திரியின் கணவன் சத்தியவான் தானே? ஆமா, அவன்தான். என்ன ஆச்சரியம்! சத்தியவான் உயிர் உன் அதிகாரத்தையும் மீறி ஜீவித்திருக்கிறதா இன்னும்? நாரதரே, இது பரிகசிப்பதற்கான சமயம் அல்ல. இதில் ஏதோ விஷமம் இருக்கிறது. உன் வலிமையை எதிர்க்கும் விஷமம் புவனியில் ஏது? முனிவரே, பரிகாசத்தை விடும். சத்தியவான் உயிர் நீங்கி இப்பொழுது எவ்வளவோ நேரம் ஆகி இருக்க வேண்டும். இந்த கையால் ஆகாத கிங்கரர்களா இவ்வளவு தாமதம்? தர்மராஜனே, உன்னுடைய பரிவாரங்களால் ஓர் உயிரை கொண்டு வர முடியவில்லை என்றால் நீ கோபித்துக் கொண்டு சிம்மாசனத்தில் வீற்றிருப்பதில் பயனென்ன? சற்று கீழே இறங்கி அவர்களால் முடியாத காரியத்தை நீயே ஒரு கை பார்க்க வேண்டியதுதான். பார்க்காமல் விட்டு விடுவேனா? நானே சென்று அவனுடைய உயிரை ஒரு நொடியில் கொண்டு வருகிறேன். இந்திரா, வாகனத்தை சித்தம் செய், வாசத்தை எடு. நமஸ்காரம். சீக்கிரம் போய்விட்டு வா. சத்தியவான் உயிரை நீ உலகத்திற்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததும் எனக்கு சொல்லி அனுப்பு. ஐயா, பயங்கர ரூபமுள்ள நீர் யார்? என்ன ஆச்சரியம்! மானிடர் கண்களுக்கு புலப்படாத என்னை
இவள் எப்படி பார்த்தாள்? இன்னொரு போல் தோற்றுகிறது. இவள் முன் நாம் இக்கோர ரூபத்துடன் இருப்பது தகுதியல்ல. ராஜபுத்திரி, யமலோகாதிபதி நான். உன் பர்த்தாவுக்கு இன்றோடு ஆயுள் முடிவுதான். அவனது ஜீவனை கவர்ந்து செல்ல நானே வந்தேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? பராசக்தி, உன்னையே நம்பிய நான் இக்கத்தை அடையலாமா? என்னை விட்டு பிரிந்தார். காலதேவா, தேவராஜின் காலம் இந்த பாரதத்தை என் பற்றி என்ன அபச்சாரம் செய்தார்? அவரை விட்டுவிடு. என்னை நிர்கதியாக்காது, நிர்கதியாக்காது. தேவதேவி, நீ அருள்வாக்கு, நீ கருணை என்க, நீ சக்தி என்க. நான் மங்களையாவது உனக்கு பெற முடியும். பிரம்மராஜா, இன்னும் ஜெகஜனனி, நான் திரும்பி வரும் வரையில் எவ்வித கிழத்தியும் நேராது கார்த்தீராக. எங்கடா இருக்கும் போறீங்க? சொல்லுங்களா, வா சொல்றேன். நான் வளைய போட வளையல் போடணுமா? பொட்டி ஊட்டி வச்சுட்டேன். ஏராளமான பொட்டி அங்கேயும் இருக்கு. வா. என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத எடுக்கிறீங்களா? மறுக்க நான் வந்துட்டு போறேன். ஓஹோ, மரியாதை கூட வேணுமா உனக்கு? புறப்பட நேரமாச்சு. சீக்கிரம் போகணுமா? ஏன், அங்க யாருக்காவது முகூர்த்தமா? ஆமா, அங்க பச்சை பத்தல் போட்டு 10 பேர் அறிய முகூர்த்தத்துக்கு தயாரா இருக்குதாங்க. யாருக்கு? உனக்கு. எனக்கா? எனக்கு தான் ஒரு தடவை ஆயிடுச்சு. எப்பா, உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ ஆகுது. அடி வயித்த கலக்குது, பயமா இருக்குது. என்னையே தொந்தரவு பண்றீங்க. வேணும்னா கண்ணு கிட்ட வளையெல்லாம் கொடுத்து அனுப்புறேன். அவனை இட்டு போங்க. வேண்டிய செலவுக்கு நான் கொடுத்துடுறேன். என்ன தவிர வேறு யாரும் பிடிக்க எங்க எஜமான உத்தரவில்லை. நாயனா, வேணும்னா இந்த எஜமானு கூட ஏதாவது கொடுத்துடுறேன், வாங்கி போங்க. என்ன மாத்திரம் விட்டு விடுங்கப்பா. ஓஹோ, விட்டு போறதுக்கு வந்து பிடிச்சோம். ஒரு கண்ணு என்ன கட்டி சூடுறா. அப்பா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்குது. நான் வந்துதான் ஆவணமோ? அட, போற இடத்தையாவது சொல்லுங்களேன். சொல்லிட்டு போற இடம் அது இல்ல. அப்படி கூட ஒரு இடம் இருக்குதா? ஆமா, யமலோகம். அங்க செத்தவங்க எல்லாம் போவாங்க. ஆமா, நீ சத்து போச்ச அங்க போற. செத்து போட்டுனா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேனே. நீ செத்து போனதுனாலதான் இவ கூட பேசுறதும் வர்றதும். நிஜமாவா? இங்க யாரு? யமதூதர்கள். நிஜமா நான் செத்து போட்டுனா? ஐயோ பாவையோ, பாவையோ, அத்தம்மா, ஒரே கண்ணு அங்கிட்டு చూసుకో, நான் போத்துன்னா. ஐயா, முன்னால இருந்த யமன் தானா இப்போ? எப்போதும் ஒரே யமன் தான். அப்படின்னா நம்ம விஷயமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சே இருக்கும். ஐயா, இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. 3ஆம் தரம் கண்டாரம் பண்ணிக்கிட்டு 3 வருஷம் கூட ஆவலியே. అత్తమ్మా, నేను పోతున్నా. కన్నెట్టు చెప్పి మూలేంటి మొదలయ్యే పట్టు 3,000 30,000 కట్టిస్తాము. అందుకు తోటి వదిలి ఉన్నా.
మర్చిపోయానే ఆ కన్నుడికి నెలకు రాయమన్నాళ్ళకి పైన సంబళి ఇవ్వద్దని చెప్పు. పెందగట్ట ఆస్తికి వ్యవహారం నడిపిస్తాడు. ஐயா பறிவிட்டு கணக்கெடுத்து சொல்லி கணக்கு பிள்ளைகிட்ட ஒரு பேச்சு கூட சொல்லாத வந்துட்டுனே பஞ்சாயத்து சின்னமே யார் தோணு பங்காரு சிலுக்கா காமாச்சு இன்னைக்கு விட அப்படி சுட பார்த்தாலே புண்ணியவா. ஐயா நான் செத்து போட்டேன், என்ன நீங்க எடுத்தும் போறீங்க? சரி நீங்க செத்து போனா உங்களை யாரும் எடுத்தும் போவாங்க? ஐயா இத்தனை பேர் இருக்காங்களே, நான் தானா உங்கள் நாயகமே, இது பயங்கரமான இடம். இனி இப்பிரதேசத்தில் என்னை பின்தொடர்வது சமமான காரியம். தங்கள் திவ்ய தரிசனம் கிடைத்த பின் எனக்கு பயம் ஏது? என்ன சிரமமானாலும் நான் சோர்வடைய மாட்டேன், பத்தியை பிரிந்து செல்ல மாட்டேன். உன் மனோதிடம் மெச்சத் தகுந்ததே. வீணான உன் ஆசையையும் விடு, உன் அஜானத்தையும் விடு. புஷ்பத்திலிருந்து வாசனையை பிரிக்க முடியுமா? இது தாங்க அறியாததா? அவரது பிராணனை பெற வேண்டும் அல்லது ஏன் பிராணன் போக வேண்டும்? சாவித்ரி, உனக்கு உன் பத்தியிடத்தில் அत्यந்த பிரேமை இருப்பதை அறிகிறேன். இது ஈஸ்வர நியமம். இதை அவமதித்தால் மகா பாபம் சித்திக்கும். பாபம் அந்த நீதிக்குட்பட்டு மோட்ச சாம்ராஜ்யம் அடைவதை விட என் பத்தியின் பிராணனை தங்களிடமிருந்து பெறுவதால் உண்டாகும் பாபமே எனக்கு ஸ்லாகியம். அவரவர் கர்மபலத்தை அவரவர் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். மூர்க்கமான இப்பிடிவாதத்தை விட்டுவிடு, திரும்பிச் செல். ஐயோ பாவம், ஏங்க இவனை ஏன் இப்படி அறக்குறாங்க? இவன் பிரயாணிய வலுமறுத்து இழுத்து கொலை செய்வான். சரியான சிக்கை. படிக்கிற பிள்ளையார் மாதிரி உட்காந்துன்னு மரம் முப்பரெல்லாம் அடிச்சு உடம்புல இருக்கிறதெல்லாம் பிடிச்சியே, அப்படி இல்ல? இவளையே இப்படி செய்யறாங்க. சரி, தன் புருஷனை கண்டபடி திட்டி அடிச்சு கஷ்டப்படுத்தினவன். ரைட்தான், எங்க வீட்டுல தான் பார்த்தேன். உலகத்துல ரொம்ப பேர் இருக்க போல இருக்குது. போடுங்க, நல்லா போடுங்க. நான் யாரு? இவன் வாங்கின கடனை திரும்பி கொடுத்தாமல் மோசம் செய்தவன். நல்லா ஏற்பூட்டிய அப்படி இல்ல, அரங்க நல்லா அரங்க வேணும்னா எதுக்க கொடுங்க. அவனை பாரு, என்னடா வியாபாரி காசுக்கு காசு பண்ணி வாங்கி ஒரு கணக்கு சொல்லு, ஒரு கணக்கு சொல்லு, அவன் குடும்பங்களை நாசம் செய்தவன். ஒரே 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 பாவா தெரிஞ்ச போயிட்டு எங்கடமே செய்ய மாட்டேன். போடுவா ஒரே பாவா விவகாரம் தரிசித்து பண்ணாதோ. என்ன கூட இப்படிலாம் செய்றீங்களா? சரிங்க வாங்குறேன். இவரை மூச்சு பாய்ப்ப கூட்டுங்க. சிறிது தூரம் நடந்து சில வார்த்தைகள் பேசினாலும் ராஜராஜ் என்று பெரியோர் சொல்கிறார்கள். இவ்வளவு தூரம் தங்களிடம் பேசிக்கொண்டே வந்த நான் தங்கள் தகுதி பெறவில்லையா? நாகமங்கலியாக துன்பப்படலாமா? ராஜ்யத்தையும் கனகாயம் பறிகொடுத்து வனத்தில் இருக்கும் என் மாமன் மாமியார் என்னை பார்த்து வருந்துவார்கள்.
சரி, உன் மாமன் மாமியர் இழந்த கண்களையும் ராஜ்யத்தையும் பெற வரம் தந்தேன். இதை திரும்பிச் செல். பத்மா, பத்மா, என்னால் பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியும். அந்த காலத்து பாரு, என்னால் பார்க்க முடியும், பார்க்க முடியும், பார்க்க முடியும். ஆஹா, என்ன ஆச்சரியம்! ஈசன் கருணை. கண்டு வந்துடுது. இது எத்தனை? 3, இது 2, இது 1. அதனால கண்டு வந்துருந்தம்மா, கண்டு வந்து சுமாலி, கடவுள் கண் திறந்தார். ஆனால் நம் கண்ணடியில் இன்னும் வர காணுமே. கௌதமர் ஆசிரமத்தில் இருப்பா? ஆம், நாமும் கௌதமர் ஆசிரமத்திற்கு போய் அவருடைய ஆட்சியை பெற்று குழந்தைகளை கூட்டிட்டு வருவோம். தங்கள் ஆசீர்வாதத்தினால் தங்களை பெற்றேன். எல்லாம் ஈஸ்வர லீலா வினோதமும் தங்கள் மருமகள் வீட்டிற்கு வந்த வேலையின் விசேஷமும் தான். சுவாமி, வனவினோதத்தை பார்க்க சாவித்திரியும் இந்த சத்தியவானுடன் காட்டிற்கு சென்றிருக்கிறார். காலையிலே போன அவர்கள் இருவரும் இன்னும் வர காணும். தங்கள் ஆசிரமத்தில் இங்கு வர காணாமே. அப்போ காட்டில் அவர்களுக்கு ஏதாவது அப்படி ஒன்று நேர்ந்திராது. பாருங்க, தேடி செல்லலாம். இங்கேயும் என்னை பின்பற்றி இந்த அமானுஷ சக்தி உனக்கு எப்படி வந்தது? பதிபக்தி என்னும் சிறகை கொண்டு பரந்தோடி வந்தேன். பதிபக்தி? ஆம், அந்த பக்தியே தான் இனி உனக்கு சரண்யம். உன் பதியின் உயிரை பெறும் ஆசையை அடியோடு மறந்துவிடு. சூரியனிடமிருந்து கிரணத்தை பிரிக்க முடியாதது போல் சதியிடமிருந்து பதியை பிரிக்க முடியாது. சதியையும் பதியையும் எவன் இணைத்து வைத்தானோ அவனுடைய நியதியை கடப்பது எவ்விதம் சாத்தியம்? இனியும் என்னை பின்தொடர்ந்து வந்தால் உன்னுடைய பதியின் பிராணம் யாதனா சரீரத்தில் புகுந்துவிடும் கஷ்டத்தை நீ பார்த்து சகிக்க மாட்டாய். சகிப்பேன், என் பிராணம் போவதாயினும் சகிப்பேன். சாவித்ரி, உன் உறுதியை மெச்சினேன். உன் பதியின் பிராணனை தவிர வேறு ஏதேனும் ஒரு வரம் கேள், தருகிறேன். பெரியோர் கொடுப்பதை மறுப்பது நியாயமாகாது. என் பெற்றோருக்கு புத்திர சந்தானம் உண்டாக அனுகிரகிக்க வேண்டும். நீ உன்னால் வர முடியாது. தர்மபாலனா, வைசாமணி, திரும்பி போக மாட்டாயா? அதோ பா, இதை தாண்ட உன்னால் முடியாது. நாதன் உயிர்க்கு மன்றாடும் நாதன் உயிர்க்கு மன்றாடும் நமன் கை உயிர் திரும்புவதுண்டோ? போதும் இதன் புகையாவியில் அழிவாய், போதும் இதன் புகையாவியில் அழிவாய். ஓம் ஒரு நாள், ஓம் ஒரு நாள், ஓம் ஒரு நாள் உயிர் யாவும் இயற்கை. ஓம் ஒரு நாள் உயிர் யாவும் இயற்கை. குழம்பே இதன் வெள்ள வேதையே குழம்பே இதன் வெள்ள
தேவர்களும் மஞ்சிடும் நின்றுமானாலம் பாசலமெட்டும் இதன் அடியாழ பாதலமெட்டும் இதன் அடியாழம் கரையில்லை 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 பயங்கர அகலம். முடியாவிடில் இந்த அக்னி ஆற்றில் விழுந்து சாம்பலாகிறேன். உன்னிஷ்டம். சாவித்ரி, நீ சத்தியத்தை மீறி நடக்கிறாய். இது உனக்கு அடுக்காது. நான் அவ்விதம் மீறி இருந்தால் நதி என்னை எரித்து சாம்பல் ஆக்கியிருக்காதா? உண்மைதான். சத்தியவதி, உன் பதி பிராணனை தவிர வேறு ஏதேனும் ஒரு வரம் தருகிறேன். கேட்பதை கொடுப்பீரா? நிச்சயமாக. வாழ்ந்த மாட்டேன். ஒரு காலம் இல்லை. சீக்கிரம் கேள். அப்படியானால் எனக்கு ஒரு சுப்புத்திரன் உண்டாக அனுகிரகிக்க வேண்டும். ஒரு சுப்புத்திரன் அனுகிரகிக்க வேண்டும். தயவு செய்யுங்க. அப்படியே தந்தை. சீக்கிரம் செல். இன்னும் எதற்காக இங்கு வந்தாய்? வரப்பூர்த்திக்காக. நான் சொல்வது ஒன்றும் நடப்பது ஒன்றா? எப்படி நடக்கும்? ஏன்? யோசனை இல்லாமல் தேவராகிய தாங்கள் கொடுத்து வரம் பூர்த்தி ஆவதென்றால் நீ பற்றி என்னுடன் இருக்க வேண்டாமா? பதி தவறா என்றுதானே நான் உனக்கு வரம் கொடுத்தேன். விசித்திரமான பதில். யோசித்து சொல்லுங்கள். யோசித்தாய்விட்டது. உன் பதியின் பிராணனை கொடுக்க முடியாது என தீர்மானித்து விட்டேன். உண்மைதானா? யோசித்து விட்டீரா? தீர்மானித்து விட்டீரா? நீர் சொல்ல நீரை விழுங்க பார்ப்பதா தர்ம பரிபாலனம்? இது சத்தியம் தாரகம். ஏன் இந்த மௌனம்? தர்மாதிபனே சத்தியம் தவறினார். இனி பூலோகம் ஏது, தேவலோகம் ஏது? ஜெகதம்பிகா, சாவித்திரி தேவி, நீயுமா என்னை திரஸ்கரித்தா?
भक्त वरदायकी भक्त हरदायकी आज्ञा मंगलदायकी अमंगलदायकी आज्ञा करुणे யமதர்மா தயக்கம் வேண்டாம். இந்த உத்தமையால் என் பக்தனின் மனம் நோகலாகாது. இவள் பதியின் பிராணனை கொடுத்தனுப்பு. சாவித்ரி, நீயே பதிவிரதை, நீயே தன்யை. இதோ தந்தேன் என் பதி பிராணன். மகாபிரசாதம். சேவகா, உயர்ந்த வஸ்திராபரணங்களை எடுத்துக்கொண்டு வா. கல்யாணி, நான் கொடுக்கும் இந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொண்டு இந்த பத்மகம் என்னும் விமானத்தில் அமர்ந்து உன் பதி இருக்கும் இடத்திற்கு செல். சாவித்ரி, சாவித்ரி, அதோ யுவத்திர மகாராஜா. சாவித்ரி, நீ எனக்கு புத்துயிர் தந்த கண்ணே. மகாராஜா, யுவராஜா, மந்திரி, என்னது? சாலபுரிக்கு தாங்களே மீண்டும் மன்னன் என்ற நற்செய்தியை கொண்டு வரவே இங்கு வந்தோம். என்ன? பிரஜைகள் புரட்சி செய்து அந்த குறுங்கோல் கடகேத்துவை கொண்டு விட்டார்கள். சொரஞ்சானா பாதி, அவனை நானே கொண்டு இருப்பேன். நேரம் இல்லாம போச்சு. எல்லாம் சாவித்திரியின் பாதிபத்திய மகிமைதான். மந்திரி, எனக்கு வயதாகிவிட்டது. நானும் பத்மாவதியும் இனி வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொள்கிறோம். அம்மா சாவித்ரி, உன் பெருமைக்கு ஒரு எல்லை இல்லை. இனி நீதான் சத்யவானுக்கு துணையாயிருந்து நீங்கள் இருவரும் சால்வபுரி ராஜ்யத்தில் செங்கோல் நடத்த வேண்டும். அப்பா, வேணுமேனா நான் மந்திரி உத்தியோகம் பார்க்கிறேனே. மகாமுனிவரே, எல்லாம் தங்கள் அனுகிரகம்தான்.